இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? மதுமேகம் அப்படின்னு சொல்கிற இந்த நீரிழிவு நோய்க்கு பிளட் சுகர் லெவலை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்? இந்த நீரிழிவு இந்த நோய்க்கு சித்த மருத்துவத்தில் இந்த வாதம், பித்தம், கபம் இதை அடிப்படையாக வச்சு தான் நிறைய மருந்துகள், உணவு முறைகள் எல்லாமே சித்தர்கள் நமக்கு சொல்லுவாங்க. பொதுவாக இப்போது நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுறதே கிடையாது. நானும் சொல்லுவேன், என்னங்க 8 மந்த்ஸ் ஆகிடுச்சு, 1 இயர் ஆக போகுது, இது வரைக்கும் இது சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணாமலே இந்த மெடிசின்ஸை நீங்கள் எடுத்துகிட்டே வரீங்களே. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலும் நாடி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு நாடி பிடிச்சு பார்க்கும்போதும் என்னங்க சுகர் லெவல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கே, லாஸ்ட்டாக எப்போங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு அப்படின்லாம். அதோட லெவல் வச்சு தான் நம்மளுடைய பாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்க, நம்ம பாடி நார்மலாக இருக்குது அப்படின்றத இதன் மூலயமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் குளுக்கோஸ் லெவல் நம்ம எஸ்டிமேட் லெவல் பார்ப்போம் இல்லைங்களா. HbA1c பார்த்ததுக்கப்புறம் இதை பார்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஹோமோ ஐஆர் அப்படின்னு சொல்கிறது ஜென்ரலாகவே மாடல் அசஸ்மெண்ட் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா நம்மள இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பாடியில் இருக்குது அப்படின்றத இதன் மூலயமாக நம்ம துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மரப்பட்டைகளை நம்ம பயன்படுத்தி அதை மருந்தாக எடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்போ துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய நம்ம மூலிகைகளை பயன்படுத்திக்கிட்டே வரணும். அது எந்த வகையான மூலிகைகள் நமக்கே தெரியும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? மதுமேகம் அப்படின்னு சொல்கிற இந்த நீரிழிவு நோய்க்கு பிளட் சுகர் லெவலை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்? இந்த நீரிழிவு இந்த நோய்க்கு சித்த மருத்துவத்தில் இந்த வாதம், பித்தம், கபம் இதை அடிப்படையாக வச்சு தான் நிறைய மருந்துகள், உணவு முறைகள் எல்லாமே சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதில் பொதுவாக இப்போது நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுறதே கிடையாது. நானும் சொல்லுவேன், என்னங்க 8 மந்த்ஸ் ஆகிடுச்சு, 1 இயர் ஆக போகுது, இது வரைக்கும் இது சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணாமலே இந்த மெடிசின்ஸை நீங்கள் எடுத்துகிட்டே வரீங்களே. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலும் நாடி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு நாடி பிடிச்சு பார்க்கும்போதும் என்னங்க சுகர் லெவல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கே, லாஸ்ட்டாக எப்போங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு அப்படின்லாம் சொல்கிறீங்க. உங்களுக்கு சுகர் இருந்து அதற்கான சிகிச்சைகள், நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா 3லேருந்து 4 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாயம் அடிக்கடி நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். இல்லைனா மாதம் ஒரு முறை நார்மலாக ரேண்டம் சுகராவது நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பாடியில் டேமேஜ் அதிகமாக ஆகிறதுக்கு ஹை பிளட் சுகர் ஒரு ரீசனாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி, கண்களில் பார்வை குறைபாடு ஏற்படுறது, கால்கள் மறுத்து போகிற மாதிரி டயபெட்டிக் நியூரோபதி கண்டிஷன் வருது. யூரினரி இன்ஃபெக்ஷனோ இல்லை யூரினரி ட்ராக்டில் வரக்கூடிய ப்ராப்ளமோ நமக்கு ஏற்படலாம். இதுக்கு நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது ஃபாஸ்டிங் சுகர் எடுக்கிறீங்க, போஸ்ட் பிராண்டியல் சுகர் எடுக்கிறீங்க, இல்லை HbA1c லெவல் எடுக்கிறீங்க. இதில் முக்கியமாக இன்னொன்று, நீங்கள் இந்த சுகர் லெவல் எடுக்கும்போது, ஃபாஸ்டிங் சுகர் எடுக்கும்போதே இதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஹோமோ ஐஆர் அப்படின்ற டெஸ்ட் ரெகுலராக நம்ம அடிக்கடி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது ஹோமியோஸ்டாட்டிக் மாடல் அசஸ்மெண்ட் ஃபார் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஹோமோ ஐஆர் கால்குலேட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட லெவல் வச்சு தான் நம்மளுடைய பாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்க, நம்ம பாடி நார்மலாக இருக்குது அப்படின்றத இதன் மூலயமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் குளுக்கோஸ் லெவல் நம்ம எஸ்டிமேட் லெவல் பார்ப்போம் இல்லைங்களா. HbA1c பார்த்ததுக்கப்புறம் இதை பார்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஹோமோ ஐஆர் அப்படின்னு சொல்கிறது ஜென்ரலாகவே மாடல் அசஸ்மெண்ட் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா நம்மள இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பாடியில் இருக்குது அப்படின்றத இதன் மூலயமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெகுலராக இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ இல்லை 4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பாடியில் தெரிய ஆரம்பிக்கும். சரி, இது இருக்குது, நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பாடியில் அதிகமாகிட்டே இருக்குது, இது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? இதோட லெவல் ஹோமோ ஐஆர் டெஸ்ட் பார்க்குறீங்க இல்லையா. இதோட லெவல் 1 இல்லை பிலோ 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம பாடி நார்மலாகவே இருக்குங்க. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்ற ப்ராப்ளம் கிடையாது, நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு.
இல்லை இது 1க்கு above 1, ஸோ 1.2 1.5 அப்படின்னு போயிட்டு இருந்துச்சுன்னா ஸோ மாட்ரேட்டாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாட்ரேட்டாக இன்சுலின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியில் ரெசிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிக்குது, இல்லை 2.5 போச்சுன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு இன்சுலின் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த டெஸ்ட் எடுக்கிறது கண்டிப்பாக எடுக்கணுமா, இல்லை போன வருஷம் கொடுத்த மெடிசனே நான் இப்போது இவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்ருக்கிறேன், அதுவும் சில நாள் சாப்பிடுவேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஹை பிளட் சுகர்னால உங்கள் உடல் உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும். ஸோ பிளட் சுகர் எடுக்கும்போது இது எல்லாமே கவனத்தில் வச்சுக்கோங்க. சில தவறுகள் நம்ம செய்யாமல் இருக்கணும். என்னென்ன தவறுகள் அப்படின்னா, சுகர் டெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடாம கரெக்டாக சுகர் குறைக்கிற ஃபுட்டெல்லாம் எடுக்கிறது அந்த மாதிரி செய்கிறீங்க. ஸோ நார்மலாக எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரியே நீங்கள் டயட் எடுத்துகிட்டு நம்ம பிளட் சுகர் எடுக்கணும். தினம்தோறும் சுகர் லெவல் உங்களுக்கு வந்து 200 above இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வாக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சில வகையான யோக பயிற்சிகளும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஸோ உடலில் நமக்கு நிறைய மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும். சரிங்க, இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே என்னென்னன்றதை பார்க்கலாம். சில வகையான அது துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மரப்பட்டைகளை நம்ம பயன்படுத்தி அதை மருந்தாக எடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்போ துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய நம்ம மூலிகைகளை பயன்படுத்திக்கிட்டே வரணும். அது எந்த வகையான மூலிகைகள் நமக்கே தெரியும், நாவல்பட்டை, அரசம்பட்டை. ஸோ இது ரெண்டுமே நல்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது தான். ஸோ இதனுடைய மருதம்பட்டையும் நம்ம சேர்த்துக்கணும். சில மூலிகைகள் இந்த 3 வகை மரப்பட்டைகளும் சம அளவு எடுத்து இதனுடைய பொடிகளாகவும் நமக்கு கிடைக்குங்க. ஸோ ஈக்குவல் அமௌண்ட் நம்ம எடுத்துக்கணும். 100 கிராம் எடுக்கிறோன்னா இதனோட மொத்தத்துக்கும் சேர்த்தே 50 கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கணும். 50 கிராம் கடுக்காய் பொடி இதுவும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து இந்த 3 மரப்பட்டைகளோட கலந்து எடுத்து வச்சுட்டு கஷாயமாக இதை நம்ம பயன்படுத்தணும். ஸோ நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துட்டு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்ல கஷாயமாக இதை நீங்கள் எடுக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகள் நமக்கு நல்லாவே வெளியேறும். அதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ பாயில் பண்ணும்போது அந்த ஒரு 3 கிளாஸ் தண்ணீர் விடுறீங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு அது வரணும். ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஸோ ரெகுலராக HbA1c நீங்கள் டெஸ்ட் எடுப்பீங்க. ஸோ இதனோட ஹோமோஐஆர் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஆவரேஜ் குளுக்கோஸ் லெவல் எஸ்டிமேட் லெவலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மருந்துகள் எடுக்கணும். நீங்கள் சித்த மருந்துகளை எடுத்தாலும் சரி, அதற்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஹை பிளட் சுகர் லெவல் இருக்குன்னா இந்த கஷாயம் உங்களுக்கு இருக்குது. ஸோ கவலையே வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சர்க்கரை நோய் தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.